ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. وقال النبي صلى الله عليه وسلم: أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய அருமை தூதராம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நமக்கு நபியாக, ரசூலாக, வழிகாட்டியாக கியாமத்து நாள் வரையிலும், கியாமத்திற்கு பின்னரும், மஹ்ஷர் பெருவழியிலும் நமக்கான பாதுகாப்பாக, நமது உண்மையான விடியலாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் அருளி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த பேரருளுக்காக கோடான கோடி நன்றிகளை, ஷுக்ருகளை நிறைவேற்ற வேண்டிய கடமை இந்த உம்மத்திற்கு இருக்கிறது. அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முழுமையாக நேசிக்கிற, அவர்கள் மீது ஈமான் கொள்கிற, தொடர்ந்து அவர்கள் மீது இதயத்தாலும் நாவாலும் ஸலவாத்து சொல்லுகிற, அவர்களுடைய சுன்னத்தை பேணி நடக்கிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. துனியாவில் வாழும் காலத்தில் கனவிலும் மதீனாவில் புனிதமான ரவுதாவை நேரில் காணுகிற பாக்கியத்தையும், மண்ணறையில் காட்டப்படும் பொழுது அடையாளம் சொல்லுகிற பாக்கியத்தையும், மறுமை நாளில் அவர்களுடைய புனிதமான கரங்களில் ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து நீரை அருந்தவும், அவர்களுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. மோமீன்களே, புனிதமான இந்த ரபியுல் அவ்வல் மாதம் சர்வதேச அரங்கத்தில் அதிகமாக பேசப்படுகிற தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். அவர்கள் காட்டிய வாழ்வு, அதனை நோக்கிய சர்வதேச உலகம் பயணிக்கிறது. உலகத்தின் எந்த மூலையில் எடுத்துக்கொண்டாலும் எல்லா மனிதர்களுக்குமான நிரந்தர தீர்வை எந்த தலைவராலும்
எந்த வழிகாட்டியாலும் தர முடியாது. ஆனால் சர்வதேச அரங்கத்திற்கு கியாமத்து நாள் வரையிலும் எல்லா விஷயத்திற்குமான தெளிந்த நீரோடை போன்ற ஒரு தீர்வுகளை, மார்க்கத்தை நான் தந்திருக்கிறேன் என்று உறுதிபட சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை பின்பற்றுங்கள் என்று துணிந்து சொன்ன ஒரே தலைவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. அந்த ராஜபாட்டையை மறுத்தவர்கள் அல்லது பின்பற்றாமல் போனவர்கள் உண்மையிலேயே நஷ்டவாதிகள். மூமின்களே, ஒரு 23 ஆண்டுகளில் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிற, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை உருவாக்குகிற ஒரு இறை தூதராக மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து முடியவில்லை. மாறாக சர்வதேச சமுதாயத்திற்கு ஏற்படுகிற எல்லா விஷயங்களிலேயும் தீர்வை சொன்னவர்கள் பெருமானார். பிறப்பிலிருந்து இறப்பு வரை மனிதன் சார்ந்திருக்கிற அத்துணை துறைகளுக்கும் அவருடைய வணக்க வழிபாடுகள், ஆன்மீகம், அவர்களுடைய அந்தரங்க வாழ்வு, மனவாழ்வு, சமூக வாழ்வு, அவர்களின் பொருளாதாரம், வருவாய்கள், அவர்களுடைய செலவினங்கள், அரசியல், ஆராய்ச்சிகள், உயிரினங்கள், எந்த துறைகளிலும் நீங்கள் பெருமானாரிடம் கேள்வியை கேட்டால் நிரந்தரமான ஒரு பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருப்பார்கள். குழம்பிக் கொண்டது நாம் தானே தவிர குழப்பத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் ஒருபோதும் ஏற்படுத்தவில்லை. சுமார் ஹதீஸுக்களை வல்லுநர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய பொன்மொழிகள் சுமார் 10 லட்சம் வரை உறுதிப்படுத்துகிறார்கள். இந்த மாமனிதர் பேசிக்கொண்டே இருந்திருப்பாரோ? அவ்வளவு தேவைகள் உலகத்தில் இருந்திருக்கிறது. அன்றைக்கு இருந்த நாகரீகமற்ற ஒரு சமூகமாகட்டும், இன்றைய விஞ்ஞானத்தில் உச்சியை தொட்ட உலகமாகட்டும், ஏற்படுகிற பிரச்சனைகளின் மூலக்கூறுகளுக்கு தீர்ப்பை நல்கியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? பெருமானாருக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்து வஃபாத்தாகி இருக்கிறார்கள். அப்துல்லா, தய்யிப், தாஹிர், காசிம். 4 ஆண் குழந்தைகள் என்றும் 2 என்றும் 3 என்றும் எல்லாம் வரலாறுகள் சொல்லுகிறது. 4 பெண் குழந்தைகள் இருந்திருக்கிறார்கள். 11 மனைவிமார்கள், சமகாலத்தில் 9 மனைவிமார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் வஃபாத் ஆகிற பொழுது 9 மனைவிமார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவில் பெருமானார் இந்த மார்க்கத்தை ஒப்படைத்தவர்கள் 1,14,000 சஹாபாக்கள். இதுல ஏதாவது ஒரு இடத்தில் இந்த குடும்பம், மனைவி, மக்கள், நண்பர்கள், அண்டை அயலார், தோழர்கள், நெருங்கியவர்கள் யாராவது பெருமானாரை குறித்து விமர்சனம் செய்திருக்கிறார்களா என்று தேடி பார்த்தால் இல்லை என்றே வருகிறது. இது சாத்தியமா? சொல்லுங்க, சாத்தியமா? நம்மளை எப்ப விமர்சனம் பண்ணுவாங்க தெரியுமா? ஜனாசாவா கிடக்கும் போது நம்மை சிலர் நல்ல மனுஷன் போயிட்டார் அப்படியும் சொல்லுவார்கள், போய் சேர்ந்தானப்பா இப்படியும் சொல்வார்கள். விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட மனிதர்கள் கிடையாது. ஆனால் பெருமானாருடைய வரலாறு 63 ஆண்டுகளிலேயும் பெருமானாரை யாரும் விமர்சனம் செய்தது கிடையாது. இப்படி வாழ முடியுமா? இப்படி வாழ முடியுமா? சரி, அப்போ அபூ லஹப் விமர்சித்தானே, அபூஜஹல் விமர்சித்தானே, உத்துபா, ஷைபா விமர்சித்தார்களே, யூதர்கள் விமர்சித்திருக்கிறார்களே, நஸ்ரானிகள் விமர்சித்திருக்கிறார்களே என்றால் முஹம்மதை விமர்சிக்கவில்லை, ரசூலுல்லாவை அவர்கள் விமர்சித்தார்கள். அதற்கான காரணிகள் வேறு. நான் சொல்றது புரியுதா? முஹம்மது என்ற தனி நபரை யாருமே விமர்சித்தது கிடையாது. யார் என்ன கேள்வி கேட்டால் நல்லவர், உண்மையாளர், நம்பிக்கையாளர், நல்ல குணவதி, இந்த வார்த்தைகள் தான் எதிரிகளிடம் இருந்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அவர்களுக்கு விமர்சனம் தோன்றியது எப்படி தெரியுமா? இவர் எப்படி இறை தூதராக ஆனார்? இதுலதான் உங்களுக்கு, ஏன்னா 1.25 லட்சம் சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் முஹம்மதையும் ஏற்றுக்கொண்டார்கள், ரசூலுல்லாவையும் ஏற்றுக்கொண்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்களே, 10 ஆண்டு காலம் பெருமானாரிடத்தில் நான் பணி செய்திருக்கிறேன், வேலைக்காரனாக இருந்திருக்கிறேன். ஒரு நாள் கூட கடும் வார்த்தைகளை பெருமானார் உதிர்த்ததில்லை. ஒரு நாள் கூட ஏன் இதை செய்யவில்லை என்று கேள்வி கேட்டதில்லை. கடினமாக பெருமானார் நடந்து நான் பார்த்ததில்லை. இப்படியெல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. ஒருவர் வாழ்ந்துதான் நிரூபிக்க முடியும். எனவேதான் பெருமானாருடைய இந்த 63 ஆண்டு காலத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டான், வஇன்னக லஅலா ஹுலுகின் அதீம். நபியே நாயகமே, நீங்கள் உயர்ந்த நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். இந்த இடத்தில் சமுதாயத்திற்கான மிகப்பெரிய செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறான். பெருமானாரின் வரலாற்றை படிக்கிறீர்களா? பிறப்பதற்கு முன்பு சர்வதேச அளவில் எதிர்பார்க்கப்பட்டவர்கள், பிறக்கிற பொழுது தந்தை இல்லாத அனாதையாக பிறந்தார்கள். 6 வயதில் தாயையும் இழந்து முழு அனாதையானார்கள். பாட்டனாரிடம் வளர்ந்தார்கள். பிறகு 52 வயது வரையிலும் அபூ தாலிப் பெரிய தந்தையின் அரவணைப்பில் வாழ்ந்தார்கள். 2 முறை வியாபாரத்திற்காக வெளிநாட்டிற்கு, சிரியாவிற்கு, ஷாம் தேசத்திற்கு பயணப்பட்டு இருக்கிறார்கள். சிறுவராக இருக்கிற பொழுது விளையாட அழைத்தால், நாம் வீண் விளையாட்டிற்கு படைக்கப்படவில்லை, ஏதோ ஒரு உயர்ந்த நோக்கத்திற்கு படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நல்ல சொற்களை பெருமானார் குழந்தை பிராயத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இளைஞராக இருந்த பொழுது ஹிஸ்புல் ஃபுதூல் இயக்கத்தில் இணைந்து மக்காவின் பாதுகாப்பிற்காக, சமூக வளர்ச்சிக்காக, அனாதைகளை ஆதரிக்கிற, விதவைகளுக்கு உதவி செய்கிற மிகப்பெரிய போராளியாக களம் கண்டிருக்கிறார்கள். 40 வயதில் நபியானார்கள். 6666 குர்ஆனுடைய வசனங்களை சுமந்தார்கள். 13 ஆண்டு கால மக்காவின் தெருக்களில் கடினமான விமர்சனங்கள், அடி துன்பங்களுக்கு இடையே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நிலைநிறுத்த போராடினார்கள். 100 கணக்கில் மட்டுமே அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். பெருமானாரிடம் 65 உயர் குணங்கள் நிரம்பி இருந்ததாக ஹதீசுகள் பதிவு செய்கிறது. நம்மள்ட்ட எவ்வளவு இருக்கணும் எண்ணி பாருங்க. நம்மிடம் இருக்கிற நல்ல குணங்கள் என்று நாமே யோசிப்போம். 65 நிறைவான நற்குணங்கள் கொண்டவர்கள் பெருமானார். அல்லாஹு அக்பர். 10 ஆண்டு கால மதீனா, அந்த மதீனத்து வாழ்வில் தான் முழு இஸ்லாமும் முறைப்படுத்தப்பட்டது. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, இன்ன பிற வணக்க வழிபாடுகள், ஹலால் ஹராம், வியாபாரம், வணிகம், கொடுக்கல் வாங்கல், வட்டி, விவாகரத்து, போர். 65 போர்கள், 80 போர்க்களங்கள் சந்தித்திருக்கிறார்கள். 8 போர்க்களங்களில் தானே களமாடி எதிரிகளை சந்தித்திருக்கிறார்கள். மொத்த வாழ்க்கையில் ஒரே ஒரு மனிதனை கொண்டிருக்கிறார்கள் பெருமானார். அதுவும் அவனாக வந்து மரணத்தை தேடிக்கொண்டது. கோவியர்களே, ஒரு சாமானிய மனிதனினால் இவ்வளவு பெரிய சாதனையை சாதிக்க முடியுமா என்றால் அல்லாஹ் சொல்லி தருகிற பாடம். முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில பிரகாசிக்கலாம். இவர் நாட்டினுடைய மிகச்சிறந்த ஜனாதிபதினு சொல்லலாம், இவர் விஞ்ஞானின்னு சொல்லலாம், இவர் புகழ் பெற்ற மருத்துவர் என்று சொல்லலாம், இவர் ஆராய்ச்சிக்கான வல்லுநர் என்று சொல்லலாம். எல்லா துறைகளிலேயும் 100 விழுக்காடு நிறைவு கண்டவர் முஹம்மது ரசூலுல்லாஹி தவிர யாரும் கிடையாது. மருத்துவம் பேசி இருக்கிறார்களா? பேசி இருக்கிறார்கள். விஞ்ஞானம் பேசி இருக்கிறார்களா? பேசி இருக்கிறார்கள். ராணுவம் வழிநடத்தி தளபதியாக போராடி இருக்கிறார்களா என்றால் போராடி இருக்கிறார்கள். ஒரு நாட்டை ஆளுகிற அரசியல் தலைவராக இருந்திருக்கிறார்கள் என்றால் இருந்திருக்கிறார்கள். சமுதாய தலைவராக என்றால் இருந்திருக்கிறார்கள். குடும்ப தலைவராக என்றால் 1 2 இல்ல, எவ்வளவு 9 மனைவிமார்களோடு குறைவில்லாமல் நிறைவாக வாழ்ந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! இது அத்தனைக்குமான ஒரு பின்னணியை அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள்
நற்குணம் நிறைந்தவராக இருந்தீர்கள். இது ஈமானிய சமூகம் எடுக்க வேண்டிய பாடம். இது சும்மா வரலாற்றை சொல்வதல்ல நோக்கம். நம்ம தொழுகிறோம், நோம்பு வைக்கிறோம், கொடுக்குறோம், எல்லாம் கரெக்டு. ஆனால் ஆளை லைட்டாக நோண்டி விட்டால் அவருடைய எல்லா சுபாவமும் வாங்கி எடுத்துருவார். புரியுதா? அவரை குறித்து மிக மோசமாக பேசுவார்கள். எல்லாம் கரெக்டுங்க. வீட்டுக்குள்ள வந்து பாருங்க, ஆளு பண்ற ரகலை. நண்பர்களிடம் கேட்டு பாருங்கள், தாளாத தொல்லைகள். பெருமானார் குறித்து மிக தெளிவாக ஹதீஸ்கள் சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒருபோதும் லம் யகுன் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷா, ஆபாசத்தை பேசக்கூடியவராக பெருமானார் வாழ்ந்ததே இல்லை. ஆபாசத்தை அனுமதிக்காதவர்களாகவும் இருந்தார். இது பெரிய விஷயங்க. இது பெரிய விஷயம். ஒரு நற்குணவாதியாக வாழ்வது எல்லோரையும் வழிநடத்த முடியும் என்பதற்கான தகுதி. ஒருத்தர் ஒரு தலைவராக இருக்காருன்னு வச்சுங்களேன், எல்லாரும் அவரை தலைவரை ஏற்றுக்குவாங்களா? ஒரு 4 பேர் எதிர்ப்பாங்க. அந்த எதிர்ப்பில் அவதூறுகளும் வரும், விமர்சனங்களும் வரும், தகாத சொற்களும் வரும், அடிதடியும் நடக்கும். தானே உலகம். எப்படி 1.25 லட்சம் சஹாபாக்கள் ஒருவர் கூட பெருமானாரை விமர்சிக்கவில்லை? இது எப்படி சாத்தியம்? ஏழை, பணக்காரர், படித்தவர், மாற்று மதத்திலிருந்து மதமாறி வந்தவர்கள், கோபக்காரர்கள், கொடூரமானவர்கள், இந்த எல்லா கேரக்டர்களையும் எதிர்கொள்வது எப்படி? அல்லாஹ் சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், நபியே அல்லாஹ் உங்களுக்கு செய்த பேரருள் என்ன தெரியுமா? லின்தலகும், எல்லார்ட்டையும் நீங்கள் மிருதுவாக நடந்து கொண்டீர்கள். எவ்வளவு பெரிய கோபக்காரரும் சரிங்க, நீங்க இறங்கி போய் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, வினாடியில் அந்த கோபம் தணிந்து நாம் சொல்வதற்கு கட்டுப்படுவார். அப்ப அவரை அடக்கிறதுக்கான வழி இங்க மென்மை இருக்கணும், இங்க மென்மையா இருக்கணும். கோபத்தில் கத்திட்டு இருக்கிற ஆளை போய் கத்தாதேன்னு நாம அவரை விட கத்தணும்னு வச்சுங்களேன், இப்ப அவர் திரும்புவார், நீ யாராங்குவார். 1.25 லட்சம் அல்ல, இன்றைக்கு 250 கோடி மக்களை கட்டி போட்டு இருக்கிற தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். யோசிக்கணும். அல்லாஹ் சொல்றான் மிருதுவான குணம் அப்படின்னா என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய விஷயத்தை தவிர தான் கோபித்ததாக வரலாறு கிடையாது. கோபப்பட்டிருக்காங்க, முகம் செவந்து போகிற அளவுக்கு. எப்ப தெரியுமா? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் விளையாடும் போது. ஒரு ஆள் வந்து பெருமானார் இருக்கிற பொழுது என் மனைவியை நான் 3 தலாக் விட்டுட்டேங்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், குர்ஆனோடு விளையாடுகிறீர்களா? மார்க்கத்தோடு விளையாடுகிறீர்களா? வான ஹய்யுன், நான் உயிரோடு இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய சட்டத்தோடு விளையாடுகிறீர்களா? கடும் கோபப்பட்டார்கள். அப்படி சொல்லக்கூடாது. உன் மனைவிட்டு இருந்து பிரியணும்னு சொன்னா அதற்கு அளவுகோல்கள், அதுக்கு உபதேசங்கள், அதற்கு பஞ்சாயத்துகள், அதற்கான பல வழிமுறைகளில் இறுதியாக சொல்லப்பட்டது படித்தரமாக தலாக் என்ற வார்த்தையை பயன்படுத்தி விவாகரத்து பெற வேண்டும். அதனாலதான் காபீர்களை கொண்டு அல்லாஹ் நம்மளை அடக்கிறான். சட்ட நிமிஷம் கூட ஆகாது இல்லையா? 3 தடவை இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு நிமிஷம் கூட ஆகாது. பெருமானார் அதை வன்மையாக கண்டிக்கிறார்கள், கோபப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஆத்திரப்பட்ட பெருமானார் தவாப் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு அரபி பின்னாடியே போறார். பெருமானாரை அழைக்கிறார். முதம்மம் 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 அப்படின்னா பழிப்பிற்குரியவரே, பழிக்கப்பட்டவரே அப்படின்னு அழைச்சிக்கிட்டே போறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அதை கண்டுக்கவே இல்லையே, அதை கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் சாமானிய மனிதனுக்கு சாத்தியப்படுமான்னு தெரியல. சாத்தியப்படுமா? நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, வேற யாரும் இல்லை, ஒரு ஆள் லூசு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிக்கிறாரு. நாம ஒரு தடவை பார்த்தோம், சரி யாரையா சொல்லி இருப்பாரு. 2வது ஒரு தடவை லூசு அப்படின்னவனா எந்திரி சட்டை பிடிச்சிடுவோம். யாரா சொன்ன? நான் தனியா பேசுறதுக்கு நீ லூசா? சண்டைக்கு வருவோமா இல்லையா? பின்னாலேயே முதம்மம் முதம்மம் என்று அழைத்து கொண்டே வருகிறார்கள். இது சித்தீக் நாயகத்துக்கு தெரியுது, யார் ரசூலுல்லாஹ் உங்களை ஒருவன் பழிக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஏன்பா என்ன பிரச்சனை உனக்கு? நாயகமே உங்களை முதம்மம் என்று அழைக்கிறார்.
அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, என் பேர் என்ன? முஹம்மது. முஹம்மதுனா புகழுக்குரியவர். அவன் என்ன சொன்னான்? இழிவுக்குரியவர். அவன் யாரையோ சொல்லுகிறான், அவரை யாரையோ சொல்லுகிறான். அவனிடம் நான் சண்டைக்கு போனால் அந்த பெயருக்கு பொருத்தமாக மாறிவிடுவேன். நான் முஹம்மத், நான் முஹம்மத். எல்லோரும் என்னை புகழ மட்டும் தான் செய்வார்கள். இகழுக்குரிய செயல் என்னிடத்திலும் இல்லை. யாரும் என்னை பழிக்கவும் மாட்டார்கள். இந்த நிதானம், இந்த கம்பீரம், இந்த பொறுமை பெருமானாரை தவிர உலகத்தில் யாருக்கும் இருக்காது. உம்மத்து பெருமானாரிடம் படிக்க வேண்டும் பொறுமையாளராக வாழ்வது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? முடியுமா? எவ்வளவு கொடூரமான குணமுடையவர்கள் அரபுகள். அத்துணைக்கும் இசைந்து கொடுத்து தன்னுடைய குணத்தால் வென்றெடுத்தவர்கள் பெருமானார். இஸ்லாத்தின் மீது ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களா இல்லையா? ஆயுதத்தால் பரவிய மார்க்கம் கிடையாது. பெருமானாருடைய குணத்தால் இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார். இங்க இருந்து சேரமான் பெருமாள் போய் ரசூலுல்லாவை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிலால் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நம்மை பார்த்தல்ல, பெருமானாரினுடைய வரலாற்றை வாசிக்கிறவர்கள் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இவ்வளவு அற்புதமான மனிதரா? இந்த பள்ளிவாசலுக்குள் எத்தனை பஞ்சாயத்தை பெருமானார் பார்த்திருப்பார்கள். அடிதடி, குடும்ப விவகாரங்கள், விவாகரத்துகள், கொலை குற்றங்கள், எல்லோரையும் சமரசப்படுத்தினார்களே பெருமானார். அந்த பக்குவம் பாருங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அஸ்வத் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை வேலைக்கு இருந்தான். அவன் திருடிட்டான். இந்த திருட்டு நிரூபிக்கப்பட்டது. நிரூபிக்கப்பட்டதனால் எஜமானர், ஆனால் உண்மையில் கலீஃபா, அவனுக்கு கை வெட்டும்படி தண்டனை கொடுத்தார்கள். முதலாளி அடிமை தொழிலாளிக்கு தண்டனை கொடுத்தார்கள். கை வெட்டப்பட்டது. முடிஞ்சு, சம்பவம் முடிஞ்சு. மக்கள் சும்மா இருப்பாங்களா? ஏப்பா, அந்த ஆளுக்கு நீ வேலை செய்யற, அந்த கருணை கூட உங்கள்கிட்ட இல்லையே. ஒரு தொழிலாளி என்று பார்க்காமல் அவருடைய முதலாளியே அவன் கையை வெட்டி விட்டாரே. அந்த அஸ்வது சொன்னார், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானார். எப்படி பெருமானார் உருவாக்கி இருக்காங்கன்னு பாருங்க ஒரு சமூகத்தை. நான் திருடியது உண்மை, என் குற்றம் நிரூபிக்கப்பட்டது. என் முதலாளியா இல்ல, பெருமானாருடைய கலீஃபாவாக ஷரீஅத்தினுடைய சட்டத்தை அவர் கையில் வைத்து என் கரங்களை வெட்டி விட்டார். இப்ப நீங்க தூண்டி விட்டு நான் கோபப்படுறதுக்கெல்லாம் இல்ல. நான் என் எஜமான், என்னுடைய முதலாளி ஜனாதிபதி அலி அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். மறுமையின் கேவலத்தில் இருந்து அவர் என்னை பாதுகாத்து விட்டார். எவ்வளவு பெரிய விஷயம். நான் திருடிட்டேன், நிரூபணம் ஆயிடுச்சு, கையை வெட்டிட்டாங்க, உலகத்தில் எனக்கு அவமானம் கிடைத்து விட்டது. ஆனால் நான் மறுமையில், சொல்லுங்க, மறுமையில் தப்பித்துக் கொண்டேன். மறுமையினுடைய அவமானத்திலிருந்து என்னை காப்பாற்றியவர். இப்படி யோசிக்கிற மனநிலை. ஒரு ஆளு ஒருத்தரை பார்த்தா வெடுக்குன்னு திரும்பிக்கிறாருங்க. ஏங்க, அன்னைக்கு தொழுது வரும்போது நம்ம செருப்பு பிடிச்சி புறக்கும் தள்ளி விட்டாருங்க. அதனால ரொம்ப மோசமான ஆளு. நீங்க எப்பங்க நடந்துச்சு? 1980 நடந்துச்சு. பாவி, 40 வருஷமா மறக்கலையா? இதான் மனிதர்களுடைய குணம். அல்லாஹ் சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும். அல்லாஹ்வுடைய பேரருளால் நபியே நீங்கள் மிக மிக மிருதுவாக நடந்து கொண்டீர்கள். சரி, எதிர்மறையா அல்லாஹ் பேசலாம் உங்கள்கிட்ட. வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி, கடினமான மனமுடையவராக, கோபக்காரராக அல்லாஹ் உங்களை படைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? லன் ஃபல்லூ மின் ஹவ்லிக், மக்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள். மக்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள். இந்த விமர்சனங்கள் நம் குடும்பத்திற்குள் நம்மை பற்றி உண்டு, நம்மளை பற்றி உண்டு. நீங்க தான் சம்பாரிச்சு குடும்பம் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. நம்ம இல்லாத அந்தால் வந்துட போறான், வாழ்ந்து கத்துவான். யாரை பத்தி சொல்லுங்க? நம்மளை பத்தி தான். நீங்க அடுத்தவங்களை சொல்ல வேண்டாம், நம்மளை பத்தி தான். நாம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று கண்டிப்போடு இருப்போம். ஆனால் குடும்பம் எப்படி அதை எதிர்கொள்ளும்னா, சும்மா தொழுதுட்டு வந்துச்சுன்னா வாழ்ந்து கத்துவோம், சீக்கிரம் தின்னுட்டு எதிர்த்து ஓடு. தாய் உட்பட, மனைவி உட்பட நமக்கு நம் குணங்களை விமர்சிப்பார்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க,
எங்கள் கணவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்பொழுது வீட்டுக்கு வருவார்கள் என்று நாங்கள் ஏங்கி காத்திருப்போம். இது நம்ம வீட்டில் நடக்குமா? எல்லாரும் குடும்பமே உட்கார்ந்து அத்தா வரட்டும், அத்தாட கொஞ்ச நேரம் பேசிட்டு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடலாம், நமக்கு அவங்கெல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் தான் கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான், கடினமான குணம் உங்களிடத்தில் முரட்டு சுபாவம் இருந்திருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவுலி, ஓடி இருப்பாங்க. அதனால அல்லாஹ் சொல்றான், ஃபஅஃபு அன்ஹும், எப்பயுமே மக்களை மன்னிச்சுக்கிட்டே இருங்க. மக்களை சொல்லுங்க, மன்னித்து கொண்டே இருங்கள். எப்படி மன்னிப்போம்? காலையில் டிஃபனுக்கு உட்கார்ந்தோம், அந்த அம்மா சப்பாத்தியை தட்டில் வைக்கும் போது தவறி கீழே விழுந்துருச்சு, அப்படி ஒரு முறை. இதான் ஸ்டார்டிங். குழம்பு கொண்டு வந்து வச்சிச்சு, அது கொட்டிருச்சு, கடுமையான ஒரு வார்த்தை வரும் இல்லையா? எப்படி மன்னிப்போம்? பரவாயில்லை, என் மனைவி தானே, நிறைய வேலைகளுக்கு இடையில பணிச்சுமை, சரி பார்த்து வையுமா. அல்லாஹ் அக்பர். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கிற பொழுது சௌதா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருக்கு பாயாசம் கொடுத்து விடுகிறார். இது அந்த அம்மாவுக்கு ஜீரணிக்க முடியல. யாருக்கு? ஆயிஷா அம்மாவுக்கு. வீட்டில் சில விருந்தாளிகள் வேறு உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த கோபம், ஆத்திரம், ஏதாவது சொல்லுங்களேன், உள்ளுக்குள்ள ஏற்பட்ட இந்த வெதும்பல் தப்புன்னு எல்லாத்துக்கு முன்னாடி பாயாசத்தை கொட்டி அல்லாஹ்வுடைய ரசூல் விருந்தாளிகளுக்கு முன்பு அப்படி சிரிக்கிறார்கள். அப்படி வீட்டுக்குள்ள இருக்கிறதான சகஜம் தானே. அந்த பாத்திரத்தை எடுக்கிறார்கள், எல்லாம் துடைக்கிறாங்க, சுத்தப்படுத்துறாங்க, வந்தவங்கள்ட்ட முகம் கோணாமல் பேசுகிறார்கள், எல்லாம் முடிகிறது. விருந்தாளிகளும் விடை பெற்று போய்விட்டாங்க. இப்ப தனியா ஆயிஷா நாயத்தை அழைக்கிறார்கள். ஆயிஷா, உறவினர்கள் விருந்தாளிகள் இருக்கிற இடத்தில் உன்னுடைய காழ்ப்புணர்வை காட்டி இப்படி ஒரு செயலை செய்து விட்டாய் இல்லையா? நான் கோபப்பட்டால், மனைவிட்ட பேசுறான், நான் கோபப்பட்டால் கடல் கொந்தளிக்கும் என்று பெருமானார் எச்சரிக்கிறார்கள். அப்படியே ஆயிஷா நாய் செட் ஆயிட்டாங்க. இந்த இடத்துல தான் நாமும் பெருமானாரும் வித்தியாசப்படுறோம். நாம் அந்த இடத்துலயே அப்படி விருந்தாளிகள் சொல்லியிருப்போம், இவளை கட்டினதுக்கு அங்கேயே அந்த அசிங்கத்தை நிறைவு செய்திருப்போம். பெருமானார் அப்படி செய்யவில்லை. உறவினர்கள் விருந்தாளிகளுக்கு முன்னால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார்கள். கண்டிக்க வேண்டிய மனைவியை சொல்லுங்க தனிமையில் கண்டித்தார்கள், பயப்படுகிற விதத்தில் கண்டித்தார்கள். இந்த குணம் இப்ப ஆயிஷா நாயகர் யோசிப்பாங்களா இல்லையா? இப்படிப்பட்ட பெருமானாரிடம் நாம் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டது நம்முடைய தவறுதான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, குடும்பங்கள் உடைவதற்கான ஒரு காரணியை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, எந்த பெண்ணும் தனிமையில எப்படி திட்டினாலும் ஏற்றுக்குவாங்க. மற்றவர்களுக்கு முன்னால் லைட்டா கிண்டல் அடிச்சா கூட அது அவர்களுக்கு வெறுப்பை உருவாக்கிவிடும். இது ஒரு பெரிய குடும்பவியல் பாடம். இது எந்த இடத்திலேயும் யாருக்கும் முன்னாலும் பெருமானார் யாரையும் விமர்சனம் செய்தது கிடையாது. சரி, 1.25 லட்சம் சஹாபாக்கள் பெருமானாரை விமர்சனம் பண்ணது இல்லை, சரியா? சரி, பெருமானார் யாரையாவது விமர்சனம் செய்திருக்கிறார்களா அப்படின்னா பொதுவெளியில் வைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, மக்களே மக்களே, நீங்கள் எல்லோரும் என்னுடைய சஹாபாக்கள், தோழர்கள், எல்லோரும் என்னுடைய தோழர்கள். சின்ன வயசுக்காரங்க, இளைஞர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், எவ்வளவோ சஹாபாக்கள் இருக்கிறீங்க. அதனால எல்லோரையும் நான் மரியாதைக்குரியவர்களாக கருதுகிறேன். நீங்கள் யாரை பற்றியும் என்னிடத்தில் வந்து விமர்சனங்களை முன்வைக்க வேண்டாம். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நாமளும் எல்லாரையும் நல்லா தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஒருத்தர் வந்து அவரை கொஞ்சம் பார்த்துக்குங்க, டேஞ்சர்னு சொன்ன போதும் அடுத்த தடவை சலாம் சொல்றதுலே எனக்கு கொஞ்சம் சுருதி குறைஞ்சிரும். இவரை டேஞ்சர்னாங்களே, அவர் ஏதாவது எக்கு தப்பா செய்ய போனாலும் அந்த சொல்றது கரெக்டு தான். பிற மனிதர்களை பற்றிய தவறான எண்ணங்களை விதைக்கிற வார்த்தையே அடுத்தவர்களின் விமர்சனம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது எப்படி ஆறாமோ மற்றவர்கள் புறம் சொல்வதை கேட்பதும் ஆறாம். புறம் பேசுற ஆளை எவ்வளவு கண்டிக்கிறாங்களோ அந்த புறத்தை கேட்பவரையும் அல்லாஹ்வுடைய ரசூல் கண்டிக்கிறாரு. இது சாத்தியமா? சில இடங்கள்ல பொது வெளிகளில் தவறு ஏற்படும் போது
நாம ரொம்ப யோகிஸ்டனா மாறி டென்ஷன் ஆயிரும். கரெக்டுங்களா? கரெக்டா? பொது இடங்கள்ல ஒருத்தர் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டாரு, என்ன அறிவு இருக்கா உங்களுக்கு? இப்படி செய்யலாமா? பள்ளியில் இப்படி இருக்கலாமா? பள்ளிவாசல்ல வந்து ஒரு கிராமவாசி சிறுநீர் கழிக்கிறார், அவ்வளவுதான் அறிவு. சஹாபாக்கள் எல்லாம் அடிக்க பாய்ந்தார்கள், பள்ளியில வந்து ஒண்ணு கடிக்க. உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, கொஞ்சம் நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. கிராமவாசிக்கு சொன்னாங்க, நல்லா போங்கிறாங்க. நல்லா போயிட்டியா? வினோதமாக பார்க்கிறார்கள் சஹாபாக்கள். என்ன பள்ளிவாசல்ல வந்து ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார், நாம் கண்டிக்க போறோம், நம்மை தடுக்கிறார்கள் பெருமானார், போகிறவனை நன்றாக போ என்று சொல்கிறார்களே. அவ்வளோ கிராமவாசி போய் முடிச்ச உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஒரு வாளி தண்ணி ஊற்றி விடுங்கப்பா, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இதுல என்ன தெரியுமா? அவரை அடித்திருந்தால், விரட்டி இருந்தால் பள்ளி முழுவதும், சொல்லுங்க, பள்ளி முழுவதும் சிறுநீராக இருக்கும். ஒரு தவறை மிகச் சரியாக கையாளுகிறார்கள் பெருமானார். இந்த பச்சை குழந்தைகளை வீட்டுக்குள்ள மூத்திரம் போயிருச்சு, ஏதாவது கண்டிக்கிறோங்கிற பேர்ல விரட்டணும்னு வச்சுங்களேன், அது வீடு ஃபுல்லா ஆக்கிரும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அது இயற்கை தேவை, கழியட்டும், ஒரு வாளி தண்ணி தான் அதுக்கு தீர்வு. அதுக்கு அடுத்த பெருமானாருடைய நடவடிக்கையை உலகம் அதிசயத்தோடு பார்க்கிறது. அவரை கண்டிக்கல, அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. இல்லடா இது ஆச்சரியமா இருக்கு, அடிக்க வேண்டிய இடத்துல சாப்பிட்டியா? சாப்பிட்டேனுங்க, இந்தா இதையும் சாப்பிட்டுக்கோங்க. ஏன்பா இப்படி தலையெல்லாம் பங்கரையா இருக்கு, எண்ணெய் தேய்க்கிறது இல்லையா? எண்ணெயெல்லாம் இல்லைங்க, இந்த தலையில் எண்ணெய் தேய்த்துக்கொள், இந்த சீப்பு நல்லா தலைவாரிக்கொள். எந்த ஊர் நீ? ஊரை சொல்லுகிறார். ஊருக்கு போறதுக்கு காசு இருக்கா? இதெல்லாம் சாத்தியமான்னு நினைச்சு பாருங்க. நம்ம இப்ப செஞ்சோம்னா நமக்கு லூசு பட்டா கட்டிடுவாங்க. சாத்தியமா? அவரை நலம் விசாரித்து உணவு தந்து, எண்ணெய் தந்து, சீப்பு தந்து, அவரை அழகுபடுத்தி, போக்குவரத்திற்கு பணம் கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள். இது யாரு விரும்பல, அதுதான் உண்மை. பள்ளிவாசலுக்குள்ள ஒண்ணு கிடைச்சால அடிக்கிறத விட்டு போட்டு இப்படி அரவணைச்சு இவ்வளவு உபகாரம் செய்ய வேண்டுமா என்றால், பெருமானாருடைய தூர சிந்தனையும் மனித நேயத்தையும் வரலாறுகள் பதிவு செய்து, அவர் திரும்பி ஊருக்கு போற வரைக்கும் அவருடைய மண்டையில ரசூலுல்லாஹ் மட்டுமே இருக்கிறார். யோசிச்சுக்கிட்டே போறாரு, எல்லாரும் அடிக்க வந்தாங்களே, இவர் ஏன் அடிக்கல? எல்லாரும் கொடூரமா பார்த்தார்களே, இவர் என்ன சாப்பியான்னு கேட்கிறாரு, காசு கொடுக்கிறாரு, எண்ணெய் தருகிறார், சீவி விடுகிறார். ஊருக்கு போன உடனே அவங்க குடும்பத்தை எல்லாம் பார்த்து சொன்னார், எப்பா நம்ம ஒன்றும் தெரியலப்பா, ஒண்ணுக்கு வந்துருச்சு, அவசரமா ஒதுங்கின பார்த்தா அது பள்ளிவாசலா போச்சு. நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அந்த கூட்டத்தில் ஒரு மாமனிதரை பார்த்தேன், அவருடைய நற்பண்புகள், உயர்ந்த குணம் எல்லாம் சொல்லிட்டு கேட்டவங்க உட்பட 300 பேர்கள் மதீனாவுக்கு திரண்டு வந்து லா இலாஹ இல்லல்லாஹ். இஸ்லாம் எப்படி வளர்ந்தது சொல்லுங்க? நம்மால வளருமா? நம்மால இருக்கிறவன் வெளியே போகாம இருந்தா சரி. பெருமானாரை நீங்கள் யோசியுங்கள், ஒரு முன்மாதிரி தலைவர், கியாமத்து வரைக்கும் நிரந்தரமான தலைவர், அவருடைய நற்பண்புகளால் உலகை வென்றெடுத்தார்கள். எந்த இடத்திலையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அநாகரிகமாக, கீழ்த்தரமாக, ஆபாசமாக, பிறர் வெறுக்கும் விதமாக, முகம் சுளிக்கும் விதமாக, பிறரை வருத்தப்படுத்தி வேதனைப்படுத்தி எந்த நிகழ்வுக்கும் தீமைகளுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஆளானதில்லை என்பதை அல்லாஹ் சுட்டி காண்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய பெரும் கருணை, நீங்கள் மென்மையாக மிருதுவாக நடந்து கொண்டு யாருக்கு நடக்காது. அதனால அவர்களை மன்னித்து பழகுங்கள். சரி, மன்னிக்கிறதோடு நிறுத்தினாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். வஸ்தகுஃபிர்லஹும் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், அவங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. எந்த ஹதீஸில் நீங்கள் தேடி பார்த்தாலும் பெருமானாருக்கு எதிராக நடத்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு பெருமானார் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? பெருமானார் அடித்தார்கள், பெருமானாருக்கு போர் தொடுத்தார்கள், பெருமானாருக்கு துரோகம் அளித்தார்கள், பெருமானாரை வஞ்சித்தார்கள், பெருமானாருக்கு ஆட்டு இறைச்சியில் விஷம் வைத்து விருந்து கொடுத்தார்கள். எல்லா சம்பவத்துக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் வந்துச்சு, அல்லாஹும்ம வஃபிர்லஹு, அல்லாஹ் அவங்களை மன்னிச்சிரு. வருமா சொல்லுங்க, வருமா?
அண்ணன் தம்பி சண்டையில பிரிஞ்சுட்டு இவர்கிட்ட பேசணும் கேட்கிறாரு, அவன்லாம் நாசமா போயிடுவான். இந்த வார்த்தைகள் எவ்வளவு கடுமையானது, எவ்வளவு கடுமையானது. பெருமானார் கடினமாக பாதிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் கையை தூக்கி கேட்டாங்க, அல்லாஹும்ம ஃபிர் லஹும் ஃபஇன்னஹும் லா யஅலமூன். அல்லாஹ் அவங்களை மன்னிச்சிரு, அறியாமையினால் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இவ்வளவுதான். சும்மா ஏதோ திட்டினாங்க போனாங்கன்னு இல்லை, வாங்க இஸ்லாத்தை சொல்லுங்க நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசும் பொழுது மேல இருந்து பாறையை தள்ளி விட்டு கொள்ள பார்த்தார்கள். இந்த சம்பவத்திற்கும் பெருமானார் துவா செஞ்சார், அல்லாஹ் மன்னிச்சிரு அல்லாஹ். உஹது போர்க்களத்தில் பெருமானாருடைய பற்கள் ஷஹீதாக்கப்பட்டது, தலை உடைக்கப்பட்டது. உடனே இருக்கிற சஹாபாக்கள் கொந்தளிக்கிறார்கள். மகள் ஃபாத்திமா சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் சபிச்சிருங்களே. ரத்தம் வடிகிற சூழலிலும் பெருமானார் சொன்ன வார்த்தை, இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நான் அல்லாஹ்வுடைய அருளாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். லம் உபஅத் லஆனா, யாரையும் சபிப்பதற்கு நான் அனுப்பப்படவில்லை. இது சாத்தியமா? சொல்லுங்க, சாத்தியமா? தான் பாதிக்கப்பட்ட உச்சபட்சமான வேதனையிலும் கூட ஒரு கடுமையான வார்த்தையை வெளிப்படுத்தாத உயர்ந்த குணம். அததான் ஈமானிய சமூகம் தன் தலைவரிடமிருந்து படிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். இப்படி ஒரு தலைவரை எங்களுக்கு தந்தாயே. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, உங்க ஈமான் எப்ப பரிபூர்ணமாகும் தெரியுமா? நற்குணங்கள் நிறைவாகும் போது உங்களுடைய ஈமான் சொல்லுங்க பரிபூரணம் அடையும். அந்த நற்குணம்ங்கிறதே பெரிய கஷ்டமான விஷயம். பெருமானாரிடம் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் அதிகமாக சொர்க்கத்தில் நுழைவிக்கும் செயல்கள் எது? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், நற்குணத்தோடு வாழுங்கள், நல்ல குணவதிகளாயிருங்கள், அது உங்களை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்கும். சஹாபாக்கள் வித்தியாசமா கேள்வி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஒரு பெண்ணு பல காலகட்டங்கள்ல 1 2 3 4 கணவன்களுக்கு வாழ்க்கைப்பட்டு இருக்கிறார். விதவையா இருக்கலாம், 2வது கணவன் முடிச்சிருக்கலாம், அதுவும் விதவையாகி 3வது கணவனை முடிச்சிருக்கலாம். இப்போ மறுமை நாள் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த 3 பேர் அல்லது 2 பேர் அல்லது 4 பேர் புருஷன் தானே. இந்த பெண் யாரோடு சொர்க்கத்தில் வாழ்வாள்? ரொம்ப டஃப்பான கேள்வி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, 1 2 3 4 அந்த கணவன்கள் மறுமையிலும் இவர்களுக்கு கணவன்களாக வருவார்கள். இந்த பெண்களுக்கு இப்போ அல்லாஹ் விருப்பம் கொடுப்பான், இந்த 4 பேர் யாரு கூட வாழ்ற? அந்த பெண் சொல்லுவாள், இந்த 4 பேர் அல்லது 3 பேர் 2 பேர் யார் அழகிய குணமோடு இருந்தாரோ அவர்தான் சொர்க்கத்திலும் எனக்கு கணவராக இருக்க வேண்டும். சொல்லிவிட்டு உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெருமானார் சொல்வார்கள், உம்மு சல்மா நற்குணத்தோடு வாழ்வது துன்யாவிலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. ஆனா அதை சொல்றதுக்கு நல்லா இருக்கும், நடப்புல ரொம்ப கஷ்டம். நீங்கள் பெருமானாரிடம் இருந்த நற்குணத்தை படியுங்கள், நடைமுறைப்படுத்துங்கள், உலகத்தை வென்றெடுக்கலாம், மறுமையில் வெற்றி பெறலாம். இப்படிப்பட்ட பெருமானாரின் இந்த உம்மத்திற்கு இன்றைய சர்வதேச பிரச்சனை என்ன அப்படின்னா, தொடர்ந்து 700 நாட்களை தாண்டி வஞ்சிக்கப்படும் பாலஸ்தீன். குரலற்ற சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அமெரிக்காவில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் உலகம் எப்படி விமர்சனம் பண்ணியிருக்கும்? மீடியாக்கள் எப்படி கொந்தளித்திருப்பார்கள்? ஐக்கிய நாட்டு சபை என்ன கூட்டங்களை நடத்தி இருக்கும்? கண்டுகொள்ளாத உலகம். ஆனா ஒரு பெரிய இறை அருள் அற்புதம் என்ன தெரியுமா? அடிக்க அடிக்க எழுந்து வருகிற ஒரே சமூகம் பாலஸ்தீன் மக்கள் மட்டுமே. அவங்களால அழிச்சு முடிக்க முடியலங்க. இந்த பீனிக்ஸ் பறவையை போல திரும்ப திரும்ப எழுகிறார்கள். அந்த மக்கள் ஓடி ஒளிவதில்லை, வெளியே போறாங்க, மறுபடியும் உள்ள வர்றாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய பெரிய பாதுகாப்பு என்ன தெரியுமா? இந்த பாலஸ்தீன் மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அபாபில் பறவைகளை போல வருகிறார்கள், அடிக்கிறார்கள், மறைந்து போகிறார்கள். இது இஸ்ரேலுக்கு தலைவலி, அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலி. அதனால அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, எங்கெல்லாம் இந்த போராளிகள் மறைந்திருக்கிறார்கள் என்று சந்தேகப்படுகிறார்களோ அந்த நாட்டு மேல எல்லாம் தாக்குதல் நடத்து. முன்னறிவிப்பு இல்லை, செய்திகள் இல்லை, நட்பு நாடு,
தன்னுடைய உதவி இருக்கிறது, தன்னுடைய மிகப்பெரிய இராணுவ பட்டறை வைத்திருக்கிறான். கத்தாரின் மீது திடீர் தாக்குதல். உலகம் வாய் திறக்காம இருக்குது. ஐக்கிய நாட்டு சபை பேசுறது இல்லை. நாங்கள் அவங்களெல்லாம் தேடி அடித்தோம், ஆனால் யாரும் கிடைக்கல. எங்கெல்லாம் இந்த போராளிகள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அடிப்போம். இதுல இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு செய்தி என்ன தெரியுமா? எல்லாம் மன்னிக்கணும், இவ்வளவு மார்க்கம் பிறந்த அரபிகள்கிட்ட போய் நீங்க சகஜமா ஐ எம் முஸ்லீம் யூ முஸ்லீம் நிற்க முடியாது. மைபி முஸ்லீம் அவன் என்ன சொல்லுவான்னா, அரபினா ஒரு கேட்டகரி, அரபி அல்லாதவர்கள்னா சொல்லுங்க, வாய்க்கிலேயே பேசுறவன் தான், எங்கள் மண்ணில் காபா இருக்கு சொல்றவன் தான், நாங்கள் ரசூல் எல்லாம் கரெக்டு தான். எந்த அஜத்தில் விதாவில் வைத்த பெருமானார் அரபி அல்லாதவர்கள் வேற்றுமை இல்லை என்று சொன்னார்களோ, அரபு தேசங்கள் ஒன்னா நின்னா, இஸ்லாமிய தேசங்கள் நின்றுந்தானா ஈரான் ஈராக் எல்லாம் உள்ள வந்துடும். ஈரானை இவன் ஏத்துக்க மாட்டான், ஒரே காரணம் தான், அவர் அரபி அல்லன்னு. இந்த ஒரு தீண்டாமை அரபு நாடுகளில் இருக்கிறது. அடி வாங்குறாங்க. இந்த இடத்தில் பெருமானாருடைய வழிகாட்டுதல் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஈமான் கொண்ட சமூகமே, குர்ஆன் சொல்லுது, எந்த காலகட்டத்திலும் நீங்கள் நட்பு கொள்வதற்கு தகுதி இல்லாத இரண்டு சமுதாயம், ஒன்று யகூதிகள், இன்னொன்று நஸ்ரானிகள். ஏன்னா பெருமானாருக்கு கொடும் வேதனைகளை தந்தவர்கள் இந்த ரெண்டு சாரார். இது எப்படி தருவாங்கிறது தான் விஷயம். எப்படி தருவாங்கிறதா விஷயம். நெஞ்சுக்கு நேரம் வரவே மாட்டான். நெஞ்சுக்கு நேரம் பெருமானாரோடு இருந்து சுண்ணத்தான கோலங்களை காட்டி பெருமானாரோடு வாழ்ந்தவர்கள். ஒரு பள்ளிவாசலை கட்டி பெருமானாரை திறப்பு விழாவுக்கு அழைத்தவர்கள் முனாஃபிக்குகள். புரியுதா என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் யதார்த்தமா போயிட்டாங்க. அங்க ஃபஜ்ருக்குலாம் வர்றதுக்கு ரொம்ப தூரமா இருக்கு, நாங்க எங்கே ஏரியாவில் ஒரு பள்ளி கட்டியிருக்கோம், நீங்க வந்து திறந்து வைங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் கிளம்பிட்டாங்க. அதுக்கு மேல அவன் என்ன கேட்டா, பரக்கத்துக்கு உங்க ஜுப்பாவை கொடுங்கன்ட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் கல்ட்டியும் கொடுத்துட்டாங்க. கிளம்புகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. பள்ளி எல்லாம் பள்ளி அல்ல, அதுக்கு நீங்க போகக்கூடாது. அவர்கள் சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்கு ஒரு பள்ளிவாசலை கட்டி இருக்கிறார்கள். ரோம் நாட்டினுடைய நசராணிகள் தங்களுடைய சதி திட்டத்தை தீட்டுவதற்கான தளம் பள்ளிவாசல் பேரில் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். போகாதீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நான் போக மாட்டேன். சஹாபாக்கள் அழைச்சு சொன்னாங்க, அதை இடித்து தரைமட்டமாக்கி மதீனாவின் குப்பை மேடாக மாற்றுங்கள் என்று உத்தரவிட்டது குர்ஆனுடைய வரலாறு. நீங்க யாரும் தவறா புரிஞ்சுக்கூடாது, நான் தெளிவா சொல்றேன். குர்ஆனுடைய அடிப்படையில் சமுதாய பிளவுக்காக பள்ளிவாசல் கட்டப்பட்டிருந்தால் அது இடிக்கப்பட வேண்டும். யார் என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் சரி. நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன், என்னை எதிர்க்கணும்னு ஒரு பள்ளியில மைக் போட்டு பேசுறான்னு வச்சுங்களேன், தெளிவா புரிஞ்சுக்குங்க, அது பள்ளிவாசல் அல்ல, மஸ்ஜித் அல்ல. அந்த தொழுகை போகக்கூடாது. எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஏறாது, அவ்வளவுதான். ஆனா சொல்லணுமா இல்லையா? பெருமானார் உயிருடன் இருக்கிற பொழுதே பெருமானாருக்கு எதிராக பள்ளிவாசலை கட்டி சூழ்ச்சி செய்தவர்கள் யூதர்கள். இந்த பாடமெல்லாம் தெரிந்த அரபு சமூகம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இஸ்ரேலோடு இருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய அடிவருடிகளாக இருக்கிறார்கள். அந்த நட்பு கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அதற்கான வினையை அவர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார். இப்ப எப்படி அழுகு வழி? கொள்கை முரண்டு இருக்கு. ஈரானுக்கு நமக்கு கொள்கை முரண்டு இருக்கு. ஆனால் ஈரானில் இருந்து எதிர்பட்ட அந்த ஈமானிய எதிர்ப்பு அரபு நாட்டு ஆட்சியாளர்களிடம் இல்லையே. சொகுசா வாழ்ந்து பழகிட்டாங்க. அல்லாஹும் ரசூலும் அவர்களுக்கு நாவாடலுக்காக, அவ்வளவுதான், வாழ்க்கை ஆட்சிக்காக அல்ல. இது உலகத்திற்கான மிகப்பெரிய எச்சரிக்கை. ஏன்னா ஒரு ஹதீஸ் நீங்க பாருங்க, நானும் கியாமத்தினாலும் இப்படி வந்திருக்கிறோம்னு பெருமானார் சொன்னார். நானும் கியாமத்தினாலும் இப்ப 1500 வருஷம் ஆச்சு. எப்ப கியாமத்தினால் நடக்கும்? நடக்கிற நேரத்தில் நடக்கும். அதற்கான அடையாளங்களை பெருமானார் சொல்லி நிறைய அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் அரபு நாடுகள் சேர்ந்தே ஆக வேண்டும், அல்லது ஆட்சியில் இருந்து அகற்றப்படுவார்கள். நேபாளில் என்ன நடக்குது? ஆட்சியாளர்கள் எந்த இடத்தில் அசிங்கப்படுத்தப்படுவார்கள்? பெருமானாரிடமிருந்து அரசியலை படியுங்கள். ஏன்னா
அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த இடத்திலேயும் மிகுந்த கவனத்தோடு இருந்தவர்கள் யகூதி நஸ்ரானிகள் விஷயத்தில். ஒரு வரலாறு தெரியுமா? பனு குறைலா ஒரு யூத கோத்திரம் நிறைய சந்தர்ப்பங்களை பெருமானார் கொடுத்தார்கள். ஆனால் தொடர்ந்து துரோகம் இழைத்தவர்களை வேற வழி இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க கோட்டைகளை முற்றுகையிட்டு அவங்கள லாக் பண்ணிட்டாங்க, சிறை பிடித்தார். மதீனாவில் சாத் இப்னு முஆத் தலைவராக நியமிச்சாங்க, ஜட்ஜா போட்டாங்க. போர்க்களங்களில் துரோகம் இழைக்கக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனை? இப்போ இஸ்ரேல் கத்தரை தாக்குகிறது. வெளியில் என்ன சொன்னானா, இப்படி தாக்க போகுது நாங்க சொல்லிட்டோம், பட் ஆள் சொல்லல, இல்லை நாங்க தாக்க சொல்லவே இல்லை, இல்லை நான் தான் சொன்னேன். இந்த முரண்பட்ட செய்திகள் வரும்போது வேற நாடுகளா இருந்தா அமெரிக்காவுடைய ஆக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? இது என்ன முனாபிக்தனமான நாடகம்னா, இது யூதர்களின் நாடகம், அவர்களுடைய சுபாவம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க பாருங்க. ஒரு தலைவரை போட்டாங்க, சாத் இப்னு முஆத், நீங்க தான் இவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். ஏன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவர். அவர் போறார், அவங்கள்ட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறார். பார்த்தா பெருமானாருக்கு எதிராக போர் செய்வதற்கு மிகப்பெரிய ஆயுத கிடங்கங்கள் வைத்திருந்தார்கள். ஓ, இவன் இன்னைக்கு திருத்த மாட்டானாட்டிருக்கு. ஆனா தொழுக வர்றான், ரசூலுல்லாஹை பார்த்தால் கை கொடுக்கிறான், முஸ்லிம்களோட முஸ்லிம்களாக வாடுகிறான். மிகப்பெரிய சூழ்ச்சி அல்லவா, மிகப்பெரிய சூழ்ச்சி அல்லவா. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க, நீங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்க. போயிட்டு வந்த சாத் இப்னு முஆத் பெருமானாருக்கு முன்னால் சொன்னார்கள், நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ண அல்லாஹ் ஏற்றுக்குவானா? நான் தான் நியமிச்சிருக்கிறேன், நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்க. என்ன சொன்னார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இந்த சமூகம் யூத சமூகம் பூமியில் வாழ்வதற்கே தகுதி இல்லாதவர்கள், ஆண்கள் பெண்கள் உட்பட எல்லோரையும் கொன்றுவிட வேண்டும் யா ரசூலல்லாஹ். பெருமானார் எழுந்து விட்டார்கள். இவ்வளவு குணவதியான பெருமானார் ஒரு சமூகத்தினுடைய வஞ்சகம், சூழ்ச்சி, அடங்காமை, ஆள்மாறாட்டம் இதெல்லாம் பார்த்து மனித குலத்திற்கு எதிரானவர்கள். அதனால என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? சாத், உங்கள் நாவின் வழியே அல்லாஹ் தீர்ப்பு செய்திருக்கிறான், எழுந்து விடுங்கள். நேரா போனாங்க. வீடுகளில் அடைக்கப்பட்ட யூதர்கள், பனு குறைலாவில் பெரிய குழி தோண்டப்பட்டது. 600 அல்லது 700 ஆண்கள் பெண்கள் ஒரே நாளில் வெட்டி கொல்லப்பட்டு மண்ணில் போட்டு புதைக்கப்பட்ட வரலாறு பெருமானாரின் இராணுவ நடவடிக்கை வரலாறு சொல்லுது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, எந்த தேசமாக இருந்தாலும் சரி பூமியில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் யகுதிகளும் நஸ்ரானிகளும். நமக்குள்ளே சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. மார்க்கத்தை நாம கற்றுக்கணுமா இல்லையா? சர்வதேச பிரச்சனைகளுக்கு பெருமானார் சொன்ன தீர்வு. எங்க பார்த்தாலும் நாயை பத்தி பிரச்சாரம். இந்த என்ன நோய்ங்க நாய் கிடைச்சதுன்னா ராபிஸ் இல்லையா? மரணம் தான். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த விலங்கின ஆதரவாளர்கள் அவங்க பேசுறது ரொம்ப அதிசயமா இருக்கு, நாயை கண்டா நீங்க தான் ஒதுங்கி போகணும், அதெல்லாம் ஒதுங்காது. அப்புறம் படுக்கை அறை வரையிலும் குழந்தைகளை விட மிக கொஞ்சம். இஸ்லாத்தை பத்தி எப்படி எழுதுறாங்கன்னா, இஸ்லாம் நாய்களுக்கு எதிரான மார்க்கம். அப்படி எந்த இடத்துல ஒரு வசனம் கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனா நாய் சொர்க்கத்துக்கு போகும்னு சொன்ன மார்க்கம் குர்ஆன் மட்டும்தான். நாய் சொல்லுங்க, கஹஃப் என்ற அத்தியாயத்தில் குகைவாசிகளுக்கு காவலுக்கு இருந்த அந்த நாய் அதுவும் ஈமான் கொண்டது. மறுமை நாளில் அந்த 7 இளைஞர்கள் சொர்க்கத்திற்கு போவார்கள், அந்த நாயும் சொர்க்கத்திற்கு செல்லும். ஆனா இஸ்லாம் ஒரு வட்ட எதை அல்லாஹ் எதுக்கு படைச்சிருக்கானோ அதுக்கு அதை பயன்படுத்தணும் இல்லையா? நாய் வளர்க்காதீர்கள். நாய் வீட்டிற்குள் இருந்தால் ரஹமத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். நாய் தொட்டு விட்டால் அது காஞ்ச நாயா இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஈர நாய், அது மேல ஈரப்பதம் இருந்தது, நம்ம கையில ஈரம் இருந்தது, மேல பற்றுச்சுன்னு சொன்னா கழுக வேண்டும். நாய் நீர் பாத்திரத்தில் அல்லது நீரில் வாய் வைத்து விட்டால் 7 முறை அதை கழுக வேண்டும். முதலாவது முறை மண்ணை போட்டு கழுக வேண்டும். இதை வச்சு ஹதீஸ்கள்ல ஆராய்ச்சி செஞ்சு எடுக்கிறாங்க. நாயின் உமிழ் நீர் டேஞ்சர். எப்படிங்க அப்புறம் நாயை முத்தம் பண்றீங்க? சில பேர் மனுஷனை கண்டுக்கிறதே இல்லைங்க, அந்த நாயை எடுத்து வாயோடு வாய் வைத்து அவங்க எல்லாம் கடும் நோய்க்கு ஆட்படுவார்கள். இஸ்லாம்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாய் வளர்த்து அதோட கழுத்தில் தங்க செயின் போட்டு அழகு பார்ப்பாங்களாம். இதில் 2 பாடம் இருக்கு. என்னது? தங்கத்துக்கு அதுதான் இடம்னு. இது நாமளும் சில கழுத்தில் மாட்டி அப்படி ரசிக்கிறோம். இன்னைக்கு போய் சண்டை உண்டாக்குன்னா நாம் பொறுப்பு இல்லை. தங்கம் எங்க இருக்கணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டி தந்த. பெருமானார் சொன்னார்கள், நாய் பாதுகாப்புக்கு வளர்க்கிறீர்களா? வீட்டின் பின்புறம் தோட்டத்திற்கு விவசாயத்திற்கு பாதுகாப்பிற்கு வளர்க்கிறீர்களா? இப்போ ராணுவ நாய் இருக்கு, மிலிட்டரி நாய் இருக்கு, போலீஸ் நாய் இருக்கு. தேவைகள் அதை தேவையான இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை கொஞ்சி மகிழ்வதற்கான வீட்டு பிராணி அல்ல. பூனையும் நாயும் ஒன்றல்ல. அதற்கான சட்டத்தையும் தெளிவுபடுத்தியது மார்க்கம். நாயை வெறுக்கவில்லை. நாயை கொண்டு வேட்டையாடலாம், நாயை கொண்டு பாதுகாப்பு தேடலாம். ஆனால் நாய் கொஞ்சி மகிழ்வதற்கான வீட்டு பிராணி அல்ல என்று மிக தெளிவான ஒரு தீர்வை சர்வதேசத்திற்கு பெருமானார் சொன்னார்கள். இன்னைக்கு நாய் அதுல ஒரு ஹதீஸ் எடுத்து சொல்றாங்க. சகோதர சமுதாயம் தான் பாருங்கள், நபிகள் நாயகம் நாயை கொல்ல சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறார்கள். ஆமா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, வெறி பிடித்த நாய்களை கொன்று விடுங்கள். எல்லாத்துக்கும் தீர்வு. மதீனாவில் தேடி பிடித்து வெறி நாய்களை கொன்றார்கள். ஏன் வெறி பிடிக்குது? நாம போய் கறிக்கடையில் நிற்கும் போது அதுவும் வந்து நிற்குது. புரியுதாங்க? புரியுதா? எல்லாத்தையும் தின்னுட்டு அதுக்கு வெறி ஏறுது. வெறி ஏறுனா கறியை சாப்பிட்ட நம்மள அது சாப்பிட பார்க்கும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இதில் நாயில் சைவ நாயும் அசைவ நாயில் கிடையாது. நாயை வைக்கிற இடத்துல தான் வைக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. பெருமானாரிடமிருந்து நிறைய ரஹமத்துகளை இந்த உலகம் பெற வேண்டும். ஒவ்வொன்றிலும் நீங்கள் பெருமானாரை நின்று கவனியுங்கள். சர்வதேச சமூகத்திற்கான எல்லா காலத்தின் தீர்வை அல்லாஹ்வுடைய ரசூல் முன் வைத்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், கஸ்ஸாவின் மக்களை பாதுகாப்பாயாக, பாலஸ்தீனுக்கு நிரந்தர சுதந்திரத்தை நசீபாக்கி தருவானார். யா அல்லாஹ், சூழ்ச்சிகளாலும் வஞ்சகத்தினாலும் உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்ற இஸ்ரேலை அடையாளம் இல்லாததாக அழித்து விடுவாயாக. அமெரிக்காவின் அதிகாரத்தை குறைத்து உலகம் அவர்களை மிகைக்கிற ஒரு வல்லமையை உருவாக்கி கொடுயா அல்லாஹ். ஜும்மாவின் நாளில் அல்லாஹ்விடத்தில் இந்த ஏழை மக்களுக்காக நாம ஜும்மா தொழுதுட்டு மட்டன் பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா, ஐஸ்கிரீம் இருக்குமா என்று கவலைப்படுகிறோம். வாழ்வோமா இல்லையா என்று தினம் தினம் அழுகிற மக்கள் 5 நேரம் பாங்கோசை கேட்கிறது. ஜும்மாவை இடிந்த இடங்களில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டும் பின்னடைவு மேற்கொள்ளவில்லை. அந்த மக்களுக்காக குறைந்தபட்சம் துஆ கூட செய்யாவிட்டால் நன்றி மறந்தவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் அந்த மக்களுக்கு ஈமானிலும் வாழ்விலும் பரக்கத்து செய்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற மிகப்பெரிய சுதந்திர நாடாக பாலஸ்தீன் விளங்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.